கைஸ் இந்த வீடியோவில் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கிரியேட்டிவான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது நல்லா வரல கரெக்டாக வரலன்னு கவலைப்பட்டீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்து நம்ம வெறும் 50 rupeesக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப் ஓபன் பண்ணிட்டு அதில் எடிட் ஏ ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே ரிமூவ் பிஜின்னு இருக்கும், அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. ஸ்க்ரோல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டிராவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பிரஷ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒயிட் கலரை சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே ஷார்ப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணோன்னே டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ரவுண்ட் எடுத்துட்டு போய் கரெக்டா ரிம்முக்கு கீழே வந்து கரெக்டா வச்சிடுங்க. கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க. கரெக்டாக வச்சதும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எரேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையில்லாத இடத்தெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கொஞ்சம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒரு ரவுண்ட் வந்துடும். அந்த ரவுண்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி ஃபஸ்ட்டு வச்சா மாதிரியே கரெக்டாக வச்சுடுங்க. வச்சதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எரேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த டயருக்கு பண்ண மாதிரி அந்த டயருக்கும் அதே மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுங்க. 2 டயருக்கும் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டயரில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த ஒயிட் கலரை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த வீலுக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக பெயிண்ட் பண்ணியோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னதை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கரெக்டாக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்ச்சில் போயிட்டு ரவுண்ட் எஃபெக்ட்னு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கும். கீழே உள்ள அட்ஜஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே HUBன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கனால கரெக்டாக ப்ளூ கலரில் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் கரெக்டாக ப்ராப்பராக உங்களோட பைக் ஃபோட்டோக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள எரேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எரேஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கிற வரையும் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நான் எப்படி கரெக்டாக போய் வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி இந்த வீலுக்கும் பேக் வீலுக்கும் அதே மாதிரி வச்சிடுங்க. 2 வீலுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சதும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காண்டி சும்மா பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிட்டு திரும்பி பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே வந்தோடனே ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதில் இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு இருக்கும், அதில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு பிளாக்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்க பைக் டயருக்கு கீழே கரெக்டாக வச்சிடுங்க. வச்சதும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பைக் ஃபோட்டோ டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல உள்ளதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வந்துடுங்க. 2 வீலுக்கும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிடுங்க. கரெக்டாக வச்சதும் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆப்ஷனை கொடுத்து அதில் ஒப்பாசிட்டியை கம் பண்ணிடுங்க. ஒப்பாசிட்டியை கம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்க சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் இருக்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த HUBன்றதை கொடுத்து உங்களோட பைக்கு என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் கலரையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சதும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிடுங்க. ஓவரால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களோட நேம் போட்டு டெக்ஸ்ட் உங்களுக்கு வைக்கணும்னு நினச்சினா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட நேமை போட்டுக்கோங்க. நேம் சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை தொட்டு மூவ் டவுன் கொடுத்துட்டே வந்துட்டே இருங்க. கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பின்னாடி போயிடும், அந்த பைக் ஃபோட்டோக்கு பின்னாடி போயிடும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சதும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அவள் தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடிட்டிங்கை பண்ண தெரியலன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்க, வெறும் 50 rupeesக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து வேற என்ன எடிட்டிங் வீடியோ போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.